வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரோதி வருடத்தில் ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் பிறந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 69 டிகிரி மிதுன ராசி விருச்சிக லக்னத்தில் தானங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போது ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11வது பாவகத்தில், ரிஷப ராசிக்கு பாதகாதிபதி யார்? குரு. தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி இருவருமே ஜென்ம விரோதிகள். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒருவேளை இந்த குரோதி வருடத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு நமக்கு பலவீனமாக இருந்துருமா அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்க. 4வது பாதத்தில் 26 டிகிரியில். அதே குரு பகவானுடைய வீட்டில் தான் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். வருட தொடக்கத்திலேயே நல்ல ஒரு பரிவர்த்தனை, அருமையான ஒரு பரிவர்த்தனை இருக்குது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு பாதகத்தை கொடுப்பாரா? ஏன்னா ஜென்ம குரு சரியில்லைன்னு சொல்லுவோமே. அப்போ ஜென்ம குரு வரும்போது உண்மையிலேயே சங்கடங்கள் கொடுத்துருமா, சிரமங்கள் கொடுத்துருமா அப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்கு இது ரொம்பவும் சாதகமாக இருக்குது, ஒரு சில விஷயங்களுக்கு இது பாதகமாக இருக்கும். அது எப்படின்றது விவரம் நான் முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. அதுபோக இந்த வருடத்தில் பயிற்சின்றது குரு பகவான் மட்டும்தான் பயிற்சியை தவிர மற்ற பெரிய கிரகங்களுடைய பயிற்சி கிடையாது. சூரியன் பயிற்சி ஆகிறாரு, சந்திரன் பயிற்சி ஆகிறாரு, செவ்வாய் ஆகிறாரு, புதன் ஆகிறாரு, சுக்கிரன் ஆகிறாரு, இதெல்லாம் வேற. ராகுவும் கேதுவும் குருவும் சனியும், இந்த 4 கிரகங்களுடைய ஏதாவது பயிற்சிகள் இருக்குதானா குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி அடைகிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயிற்சியில் வருவார். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வக்ரத்தில் வராரு. தை மாதம் 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி வக்ரத்துக்கு வர்றாரு. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மாதிரி வக்ரங்கள் ஏற்படும் இந்த வருடத்தில். 2 கிரகங்கள், பெரிய கிரகங்கள், அதாவது குரு பகவானும் சனி பகவானும் வக்ரம் அடைகிறாங்க. அதுபோக கிரகணம் அப்படின்றது இந்த வருடத்தில் இந்தியாவிலே 4 கிரகணங்கள் இருக்குது. ஒரே மாதத்தில் 2 கிரகணங்கள் வரக்கூடிய வருடம் தானுங்க இந்த வருடம். அதிசயமான வருடம். புரட்டாசி மாதம் தான் கிரகணம், முதல் கிரகணம். இந்த வருடத்துடைய முதல் கிரகணம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. 2வது கிரகணம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி. 3வது கிரகணம் மாசி மாதம் 30ஆம் தேதி. 4வது கிரகணம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி, 15ஆம் தேதி, 13 இல்லை 15. அப்போ இந்த மாதிரி 4 கிரகணங்கள் கொண்ட வருடம் இந்த வருடம். உங்களுடைய ராசியாதிபதியுடைய நிலை நல்ல விதமாக இருக்கிறதுனால நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுட்டு இருந்திருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்து இருந்தாலும் சரி, அல்லது சம்பளத்துக்கு வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் மாற்றங்கள் வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் கிணத்து தண்ணி மாதிரி இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய வருடத்தில், அதுவும் வைகாசி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு, வைகாசி 16 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் கிணத்து தண்ணி மாதிரி இருந்த நீங்கள் ஆற்று தண்ணி மாதிரி இருக்க போகிறீங்க. ஒன்று சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதில் நட்டம் வந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதில் அப்டேட் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வருவீங்க. ஒன்று அதே தொழில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க, இல்லையா வேற ஒரு தொழில் கூட சேர்த்திக்குவீங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க. ஒரு 2 வீலர் மெக்கானிக் கடை ஒருத்தர் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்குன்னா பக்கத்துலேயே ஒரு ஆட்டோமொபைல்ஸ் கடையும் சேர்த்து வச்சுக்குவாங்க. இல்லை சார், நான் ஒரு மல்லிகை கடை வச்சிட்ருக்கிறேனுங்க அப்படின்னா கூட ஒரு ரெஸ்டாரண்ட் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலை சார்ந்தது இன்னொரு வேலை கண்டிப்பாக வரும். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறது, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் 100% நஷ்டத்தை கொடுத்துரும். உங்களுடைய ராசி மேலே வரக்கூடிய குரு நமக்கு லாபஸ்தானாதிபதியாக இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி நம்மளுடைய ராசியில் பகையாகிறாரு. சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்குவார், பிறகு சந்திர பகவானுடைய நட்சத்திரம் வாங்குவார், அதன் பிறகு செவ்வாவுடைய நட்சத்திரம் வாங்குவார். முழுமையாக அவர் கெட்டவர்னு சொல்லிட முடியாது. ஒரு சில விஷயத்துக்கு பாதகாதிபதி, ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகாதிபதி. இதே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துருக்குது இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இந்த வருடம் பிறந்ததுலேருந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஏன் திருமணம் நடக்கலையேன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் திருமணம், நிறைய நண்பர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் சாதகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறது, இல்லை லாட்ரி வாங்கிறது, அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போனீங்கன்னா அது நட்டத்தை ஏற்படுத்திடும். வட்டிக்கு காசு பணம் கொடுக்கலாமா? வாங்கின பணத்துக்கு நீங்கள் கட்டுறதுக்கு லாக்கிப்படுவீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் அஞ்சு வாங்கியிருந்தாலும் சரி, 50 வாங்கியிருந்தாலும் சரி, வாங்கின பணத்தை நீங்கள் கட்டுறதுக்கு லாக்கிப்படுவீங்க. கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு இந்த வருடத்தில் லாக்கிப்பட மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி சார் வரவு செலவுனா நிறைய வச்சுட்டு இருந்தேன் சார், ஷேர் மார்க்கெட்டு தான் சார் என் பொழப்பே, இதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஐயா இந்த வருடத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் பாதகமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. விரைய செலவுகள் கொஞ்சம் கூட தான் வரும். அந்த விரைய செலவுகள் கொஞ்சம் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னன்னா, ரிஷப ராசிக்கு திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா, விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வா தான். வருட பிறப்பு அப்போது, அதாவது வருட தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். யாருடைய சாரம் வாங்குறாரு? செவ்வா குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு. குரு பகவான் நல்லவரா கெட்டவரா? உங்களுக்கு கெட்டவர். உங்கள் ராசியிலே இருக்கக்கூடியவர், உங்கள் ராசியிலே இருக்க போகக்கூடியவர். சித்திரை 18ஆம் தேதி, ஒரு வருஷ காலத்துக்கு அவர் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. அப்போது அந்த குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வா, அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் நமக்கு 322 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வா 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ என்ன பண்ணும்? அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளை போக்கும். ஏன்னா சுப விரைய செலவு இல்லைங்களா, சுப விரைய செலவு செஞ்சுக்கிடணும். 12வது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வா தானே, பூமிகாரகன் செவ்வா தானே. பொதுவாக நிறைய நண்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு ஆதங்கம் இருக்கும். ஆசைக்கும் ஆதங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது ஆசை, பண்ண முடியலையே நினைக்கிறது ஆதங்கம். ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம்தான். அப்போது பண்ணணும், ஒரு விஷயத்தை பண்ணணும், அதாவது வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், வீடு வாசல் வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆதங்கப்படுற நண்பர்களாக இருக்கட்டும், இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆவணி மாதம் வரைக்கும், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதம், கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலத்துக்கு, ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த 5 மாத காலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நண்பர்கள் சுப விரைய செலவுகள், அதுவும் மனை சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு கூட இந்த நேரத்தில் அதே நாட்டில் ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை இருந்தால் நிறைய நண்பர்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கிறேனுங்க, ஊரில் ஒரு தோட்டம் துறவு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, என்னுடைய பூர்வீக வீடு இருக்குது, அந்த பூர்வீக வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், புதுப்பிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு வருதுங்க, சேர்ந்து வாங்கிக்கலாம்ன்ற எண்ணம் இருக்குதுங்க அப்படின்னா, மண்மனை வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது இருக்கிற மண்மனையில் வீடு வாசல் கட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சத்தியமாக நல்லாயிருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 10ல் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், ஏன்னா வருடப்பிறப்புனா வருடப்பிறப்பு அந்த கிரக அமைப்புகள் வச்சு மட்டுமே பலன் சொல்லக்கூடாதுங்க. அந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வச்சு தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் வரும். அதை விட்டுட்டு இப்போ நம்ம சுய ஜாதகமே நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 80ல் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 44 வருஷம் ஆகுதுன்னா
80 இருந்த 80 பிறக்கும் போது இருந்த கிரகநிலைகள் வச்சு நம்ம கிரகநிலைகளை வச்சு மட்டுமே நம்ம பலன் பார்க்கறது இல்லை. என்ன பண்ணுறோம், இன்றைக்கி என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த திசைநாதர் கோட்சாரத்தில் எங்கே இருக்காரு, புத்திநாதன் கோட்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு, ஜென்மத்தில் எங்கே இருக்கிறாரு, யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு, கோட்சாரத்தில் யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு, ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் பலன் சொல்கிறோம். அதுதான் உண்மையான ஜாதகம், அதுதான் சரியான ஒரு பாதை ஜோதிடம் சொல்கிறதுக்கு. அதை விட்டுவிட்டு அந்த ஒரு கட்டம் இருக்குதுன்னா அந்த கட்டத்தை வச்சு மட்டுமே நம்ம சொல்கிறதில்ல பலன். அந்த மாதிரி வருடப்பிறப்பு அப்படின்னா வருடப்பிறப்பு அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு, குருவும் சூரியனும் மேசத்தில் இருக்கிறாங்க, கேது நம்ம கன்னியில் இருக்கிற, அப்படி செவ்வாயும் சனியும் கும்பத்தில் இருக்கிறாங்க, புதனும் நமக்கு சுக்கிரனும் அதுபோக ராகுவும் நமக்கு மீனத்தில் இருக்கிறாங்க. இதை வச்சு மட்டுமே பலன் சொல்லிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய கிரகம் அந்த வருடம் முழுவதும் எந்தெந்த இடத்துல வருது, எந்தெந்த தேதியில் வருது, அதுக்குண்டான பலன்கள் என்ன, அதுதான் முழுமையான ஒரு ஜோதிடம், முழுமையான ஒரு பலன்கள். அப்போது 10வது பாவகத்தில் வரக்கூடிய அந்த தொழில் ஸ்தானாதிபதினு இருக்கு இல்லைங்களா, 10வது பாவகத்திலே இருப்பார். அவர் சதய நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் மாறி பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். பொதுவாகவே குருவுக்கும் சனிக்கும் செட் ஆகாது. ஆனால் இந்த வருடத்தில் பூரட்டாதி நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் தப்பாக சொல்லிட்டேனுங்க, மன்னிச்சுக்கோங்க, பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்திலிருந்து குரு பகவான் இருக்கிற இடத்த பார்த்தார். எப்போ? 18 வரைக்கும், சித்திரை 18 வரைக்கும். சித்திரை 18 வரைக்கும் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அதுக்கு மேற்கொண்டு கூட அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கும்போது குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை தான் பார்க்குறார். அப்படி என்ன பண்ணணும்னா தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே இருந்த தொழிலில் பெருசாக நம்ம சாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. ஒரு பொட்டி கடை வச்சுட்டு இருக்கிறோமா, கூட ஒரு பெருசாக ஒரு மளிகை கடை வச்சுக்கிற மாதிரி, நாம் மட்டும் தொழில் பண்ணுறோமா, 2 பேர் சேர்ந்து வேலைக்கு ஆட்களை வச்சுக்கோங்க. இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் அதிலிருந்து வேறு நிறுவனத்துக்கு போகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இல்லை வெளிநாடு போகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உத்தியோக வளர்ச்சிகளெல்லாம் இந்த வருடத்தில் கொடுத்துரும், அதில் மாற்று கருத்து இல்லை. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை மேக்சிமம் சரியாக ஆகுமானா, 100 ரூபாய் கடன் இருக்குதுன்னா 100 ரூபாய் கடன் கட்டிடுவீங்க. ஆனால் மறுபடியும் 100 ரூபாய் கடன் வந்துடும். சம்பாரித்து சாப்பிடுவீங்களே தவிர அதை பெருசாக நீங்கள் மிச்சம் பண்ண முடியாது. சத்தியமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தில் செலவு எக்கச்சக்கமாக வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னடா பயமுறுத்துறாருன்னு நினைக்காதீங்க, இது கண்டிப்பாக நடக்கும், செலவு கொடுத்தே ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த செலவு உருவம் இல்லை, புரோஜனம் இல்லை, 10 காசு புரோஜனம் கிடையாது. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்ய செலவு கண்டிப்பாக புரோஜனம் இருக்கும். ஒரு மனம் வாங்குறதோ, இல்லை ஒரு வாகனம் வாங்குறதோ, அல்லது ஒரு நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்குண்டான ஒரு விஷயங்கள் உருவாக்கிக்கிறதோ, இது எல்லாமே நடக்கும் இந்த வருடத்தில், சரிங்களா? ஆக ரிஷபராசி நண்பர்களுக்கு குரோதி வருடம் நிச்சயமாக ஒரு கொடுப்பனையான ஒரு வருடமாக இருக்குமே தவிர ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்காது. நிறைய விஷயங்கள் இந்த வருடத்தில் நிறைய பாடம் கற்றுக்குவீங்க. நம்ம எப்படி இருந்திருக்கணும், இல்லை எப்படி இருக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க இந்த வருடத்தில். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வருடத்தில் வரக்கூடிய அனுபவம் ஒரு 10 வருஷத்துக்கு அந்த அனுபவமே உங்களை முன்னுக்கு தள்ளுற அளவுக்கு இருக்கும். மற்றபடி இந்த ராகு கேதுவுடைய அமைப்புகளோ அல்லது சனி பகவானுடைய அமைப்பை கூட நமக்கு பெருசாக தொந்தரவுகள் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு போய் நிற்காதீங்க. உங்கள்கிட்ட ஒருத்தர் பணம் கேட்குறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட பணம் இல்லை, நெருங்கிய நண்பன் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேறு பக்கம் கடனை வாங்கி கொடுக்கலாம்னா கடனுக்கு வட்டி நீங்கள் கட்டலாம், தப்பில்லை, பழகின பழக்கத்துக்கு முதலும் சேர்ந்து நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும். காசு போனால் பரவாயில்ல, நட்பு போயிடும், அதை பார்த்துக்கோங்க. சவகாசத்தை குறைச்சிக்கணும். வண்டி வாகனத்தில் ஒரு 50 போகிறோம், 60 போகிறோம்னா பரவாயில்ல, நான் 110 போகிறேன், 200 போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்க தான் செய்யும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வருடம் சாதகமாக இருக்கக்கூடியது 70% இருக்குதுன்னா பாதகமாக இருக்கிறது ஒரு 30% இருக்க தான் செய்யும். கவனமாக காய் நகர்த்தணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வருடத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, அப்படி அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக நமக்கு சங்கடங்கள் வராது. நிச்சயமாக ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது.
இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் குரோதி வருடத்தில் நமக்கு பலம் என்ன பலவீனம் என்னன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஓகே தானுங்க, சாதகமாக தான் இருக்குது. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.